பக்தி, ஆண்களுக்கு பெண்கள் மேல பக்தி, பெண்களுக்கு நகை மேல பக்தி. நான் சொன்ன எந்த மனுஷனுக்காவது குடும்பத்து மேலயோ, தெய்வத்து மேலயோ, குரு மேலயோ, காதல் மேலயோ, இல்ல தேசத்து மேலயோ பக்தி இருந்துச்சா? இல்லங்க. அதனாலதான் பக்தி எல்லாம் போச்சுன்னு நான் பேச வந்திருக்கிறேங்க. ஐயா, இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிற புருஷங்களோட நிலைமை என்ன தெரியுமா? நிம்மதியா இருக்கும்போது மனைவியை தேடுறாங்க, மனைவி கூட இருந்தா நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்காங்கய்யா. இப்படிதான் பல குடும்பங்களோட நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. எங்க குடும்பத்துல எங்க அம்மா 10வது படிச்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. எங்க ஊர்ல ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சுன்னு சொல்லி எங்க தாத்தா என்ன பண்ணாரு தெரியுங்களா? வீட்டுல படிக்காம இருக்கிற பிள்ளைக்கே இந்த நிலைமைனா பள்ளிக்கூடம் போற பிள்ளைக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. உடனே கல்யாண ஏற்பாடு செஞ்சாருங்க. எங்க அம்மாவும் கத்துனாங்க, கதர்னாங்க, கால்ல விழுந்து அழுதாங்கய்யா. எனக்கு கல்யாணம் வேணாம், நான் படிக்கிற பிள்ளைன்னு சொல்லி எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க. பாட்டி சொன்னாங்க, சித்தப்பா சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, அத்தை சொன்னாங்க. யார் பேச்சு எங்க தாத்தா கேட்கல. ஊர்ல இருக்கிறவங்க சொன்னதை கேட்டாங்களே தவிர வீட்டுல இருக்கிற எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சொன்ன பேச்ச கேட்டிருந்தாங்கன்னா எங்க அம்மா 16 வயசுல விதவியா இருக்க மாட்டாங்கய்யா. 15 வயசுல கல்யாணம் பண்ணி 16 வயசுல விதவியானதுன்னா அது எங்க அம்மா மட்டும்தாங்க. இங்க எங்கங்க இருக்குது குடும்ப பக்தி? கல்யாணமும் பண்ணி வச்சாங்கய்யா. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை சண்டை சண்டை. அவங்க சண்டைய சமாதானப்படுத்தணும்னு குடும்பத்துல இருக்கிறவங்க நினைக்கல. சரி, இந்த அம்மா வயித்துல 7 மாசம் கரு உருவாயிருச்சு. அந்த கரு வேற யாரும் இல்லைங்கய்யா, நான் தான். 7 மாசம் முழுவாம இருக்கிறாளே, இவளுக்காக இல்லைனாலும் இவ வயித்துல வளர்ற கருவுக்காவது நம்ம உயிரோடு இருக்கணும். நாம போயிட்டா இவங்களை யாரு காப்பாத்துவாங்கன்னு எங்க குடும்பத்து மேல எங்க அப்பா பக்தியோட இருந்திருந்தா இன்னைக்கு நான் அனாதையா இருக்க மாட்டேங்கய்யா. அப்படி எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க பாட்டி எங்க தாத்தா யாருமே வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க. நான் பாட்டி தாத்தான்னு சொன்னது எங்க அப்பாவோட அப்பாவையும் அம்மாவையும். அவங்கள பாட்டி தாத்தான்னு சொல்றதுக்கே நான் அசிங்க பண்றேங்கய்யா. இந்த இடத்துல இருந்து 16 வயசுல விதவி ஆயிட்டாங்க. அதுவும் கையில ஒரு பொட்ட பிள்ளைய வச்சிருக்காளே, அவ எப்படி காப்பாத்துவான்னு அவங்க யோசிக்கலங்கய்யா. ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? பெத்து வச்சிருக்கிறது பொட்ட பிள்ளைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு பார்த்து ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு. எங்க தாத்தா கையில 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. ஆனா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு 10 ரூபாய் காசு இல்லைங்க அவர்கிட்ட. அவங்ககிட்ட எங்க இருந்து குடும்ப பக்தி? ஊர்ல இருக்கிற எல்லாரும் சமாதானப்படுத்தினாங்க. சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு எங்க தாத்தா? 20,000 ரூபாய் காசு கொடுக்குறேன், அதை தவிர என்னால எதையுமே செய்ய முடியாது. 20,000 ரூபாய் காசை வச்சுக்கிட்டு இந்த காலத்துல ஒரு பொட்ட பிள்ளைய வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமாங்க? அந்த 20,000 ரூபாய கொடுக்கறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே 100 ரூபாய்க்கு பாண்டு பத்திரம் வாங்கிட்டு வராருங்க எங்க தாத்தா. வாங்கிட்டு வந்து என்ன சொல்றாரு? இந்த 20,000தோட உங்க உறவையும் எங்க உரையும் முறிச்சுக்கணும். இதுக்கப்புறம் எதுக்காகவும் நீ எங்க முன்னாடி வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லி பாண்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போறாருங்க எங்க அப்பாவோட அப்பா. அவங்க கிட்ட எங்கங்க இருந்துச்சு குடும்ப பக்தி? எங்களுக்கு அன்னைக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்ல, ஒருவேளை சோறு போடுறதுக்கு யாரும் இல்ல. சரி, நிலத்துல பயிர் செஞ்சு பொழைச்சுக்கலான்னு பார்த்தா சொத்து கிடையாது. என்ன பண்றதுன்னே தெரியாம எங்க அம்மா என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஹாஸ்டல்ல விட்டுட்டு எங்க அம்மா பொழப்ப தேடி திருப்பூருக்கு போயிட்டாங்கய்யா. காலையில 7 மணிக்கு பனியன் கம்பெனி உள்ள போனாங்கன்னா 7 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அவங்க கால் கடுக்க நின்னாதாயா அவங்களுக்கு அன்னைக்கு 125 ரூபாய் சம்பளம். உடம்பு சரியில்லைன்னா கூட ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டருக்கு 100-200 சம்பளம் கொடுக்கணும். அந்த பணத்தை வச்சா நம்ம பிள்ளைக்கு ஒரு பேனா வாங்கி கொடுக்கலாம், ஒரு நோட்டு வாங்கி கொடுக்கலாம். கஷ்டப்பட்டு எங்க அம்மா என்ன படிக்க வச்சாங்க. ஹாஸ்டல்ல 13 வருஷம் இருந்தாங்கய்யா. 13 வருஷத்துல ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட எங்க தாத்தா வந்து என்ன பார்த்தது இல்ல, எங்க பாட்டி வந்து என்ன பார்த்தது இல்ல, எங்க அத்தைங்க வந்து பார்த்தது இல்ல, எங்க சித்தப்பா வந்து பார்த்தது இல்லைங்கய்யா. ஹாஸ்டல்ல படிக்கும் போது பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸ் வந்து நிற்பாங்க. உன் பிள்ளை இப்படி படிக்குதுமா, ஆவரேஜா படிக்கிற பிள்ளைங்களோட அப்பா அம்மாவே வந்து சந்தோஷப்படுவாங்க. நான் நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனா எனக்குன்னு எங்க அம்மா வந்து அந்த இடத்துல நிக்க மாட்டாங்க, எங்க தாத்தா வந்து நிக்க மாட்டாங்க, எங்க பாட்டி வந்து நிக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நான் துடிச்சு போவேன் பாருங்கய்யா. அங்க எங்கங்கய்யா இருக்குது குடும்ப பக்தி? ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல எல்லா பிள்ளைங்களும் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்ச பிள்ளை கூட
அதுக்கு பிரைஸ் வாங்குறதுக்கு அவங்க அப்பா அம்மாவை ஸ்டேஜ் கூட்டிட்டு வரோம். நான் நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லா ஈவென்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் வாங்குவேன். ஆனா எனக்குன்னு என் கூட பிரைஸ் வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து கேட்பாங்க, உங்க அம்மா எங்கம்மா, உங்க தாத்தா எங்கம்மா, உங்க பாட்டி எங்கம்மா. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு நிமிஷமும் கூனி குறுகி தவிச்சு போவாங்கய்யா. அந்த நேரத்துல நான் என்னங்கய்யா பாவம் பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து நான் எங்க அப்பா மூஞ்ச பார்த்தது இல்ல. எங்க அப்பா போட்டோவை கூட எனக்கு காமிக்கல. இவங்க கிட்ட எல்லாம் எங்கெங்க இருக்குது குடும்ப பக்தி? குடும்ப பக்தி இருக்குது நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க அம்மா ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு, ஒரு மாசம் முழுக்க கஷ்டப்பட்டாதாங்க அவங்க ஒரு நாள் நிம்மதியா சோறு சாப்பிட முடியும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எங்க அம்மா என்ன படிக்க வச்சு இன்னைக்கு நான் 2 டிகிரி முடிச்சிட்டேங்கய்யா. இன்னைக்கு நான் 3வது டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் 3வது டிகிரி படிச்சு கண்டிப்பா அடுத்த வருஷம் வேலைக்கு போயிருவேன் தெரிஞ்ச உடனே எங்க அத்தைங்க வந்து என்ன பொண்ணு கேக்குறாங்க. அவங்க பையனுங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தர. அன்னைக்கு நடு ரோட்ல யாருமே இல்லாம அனாதையா நின்னப்ப, வாமா என் வீட்டுல வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றதுக்கு என் குடும்பத்துல இருக்கிறவங்க வரல, என் சொந்தக்காரங்க வரல. நான் படிச்சு டிகிரி வாங்கின உடனே அவங்க பையனுக்கு பொண்ணு கேட்க என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இவங்க கிட்ட எங்கெங்க இருக்குது குடும்ப பக்தி? எங்க ஊர்ல இன்னைக்கு என்ன கூப்பிட்டு என்னம்மா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்ல. என்கிட்ட பாசம் காமிக்கிறதுக்கு யாரும் இல்ல. என்னம்மா அம்மா ஒரு இடத்துல நீ ஒரு இடத்துல கஷ்டப்படுறீங்களே, சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க, காலேஜ் ஃபீஸ் என்ன பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு நாதி இல்லாம நான் போயிட்டேனே. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனாங்க ஐயா. இங்க எங்க போச்சு குடும்ப பக்தி? இன்னைக்கு நம்ம நாட்டுல உறவுகளை நீடிச்சு வைக்கிறதுக்கு தேவைப்படுறது பணமா பாசமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேங்க ஐயா, பணம் தான். நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம சொந்தக்காரங்களா ஆக்கிக்கலாம். ஆனா நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த ஊர்லயே நாம மட்டும்தாங்க ஒதுங்கி வாழ வேண்டியதா இருக்கும். இவங்க கிட்ட எங்கெங்க இருக்குது குடும்ப பக்தி? எனக்கு தாத்தா இருக்கிறாங்க, பாட்டி இருக்கிறாங்க, சித்தப்பா இருக்கிறாங்க, அத்தை இருக்கிறாங்கன்றது எல்லாம் மத்தவங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை பேர் நமக்கு இருந்த பாசகாமிக்க ஒரு மனுஷன் இல்லாம போயிட்டாரு நினைக்கும் போதுதாயா இந்த உலகத்துல நம்ம ஏன் பிறந்தன்னு கூட நினைக்க தோணுது. எங்க அம்மா தான் எனக்கு கடவுள். நான் நாளைக்கு வேலைக்கு போய் நான் எங்க அம்மாவை உட்கார வச்சு ஒரு வேலையாவது சோறு போடணும். என்ன மாதிரி ஒரு நிலைமை இந்த சமூகத்துல இருக்கிற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு இந்த மேடையில நீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன நீரோட்டமா, கண்ணின் மணியே போராட்டமா. 16 வயசுலேயே கணவனை இழந்து இந்த குழந்தையை இந்த உயரத்திற்கு ஆளாக்குவதற்கு எங்கோ ஒரு இல்லத்தில் கொண்டு விட்டுவிட்டு திருப்பூர்ல 12 மணி நேரம் பாடுபட்டு இன்றைக்கு அவள் பிஎஸ்சி பிஎட் பட்டம் பெற்றிருக்கிறாள் திவ்யா. இந்த குடும்பத்திற்கு பின்னால் இருக்கிற வலி வருத்தம் இந்த மண்ணில் யாருக்கு நிகழக்கூடாது. குடும்பம்ங்கிறது அம்மா மட்டும் இல்லை, அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பா அண்ணன் தங்கை எல்லாம் சேர்த்து தான் உறவு. ஆனால் எந்த உறவினுடைய பாசமும் எந்த உறவினுடைய வாசமும் கிடைக்காமல் இந்த திவ்யா இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறாள். என்ன படிக்கணும்னு நீ நினைக்கிறியோ அந்த கல்வி செலவு அத்தனையும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பாரிவேந்தர் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் இனிமேல் வரக்கூடாது. வாழ்க்கை வாழ்வதற்கு என்று வாழ்ந்து காட்டி வரலாறு படைப்பதற்கு திவ்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, உங்கள் துயரம் விரைவில் விலகும், உங்கள் துன்பம் உங்களை விட்டு நீங்கும். இனி வருகிற நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் மலருக்கும் திவ்யாவுக்கும் நல்ல நாட்களாக அமையும்.